சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள 553 பொறியியல் கல்லூரிகளில் 1,66,000 இடங்கள் உள்ளன. இவற்றை நிரப்ப அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பொது கலந்தாய்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது. கடந்த 2 நாள் கலந்தாய்வுக்கு 8,840 பேருக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் 6,998 மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவுகளை தேர்வு செய்தனர். நடப்பாண்டில் இசிஇ எனப்படும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆகிய பாடப்பிரிவுகளில் மாணவ மாணவிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இன்ஜினியரிங் செய்கிறதுக்கு நான் சிஎஸ்ஐடி அந்த கோர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா நிறையா கம்பெனிஸ் அந்த ஸ்கோப் இப்போதைக்கு இந்தியாவில் சிஎஸ்ஐடியில் தான் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி தெரிஞ்சதுனால அந்த ஐடி கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணி போட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா இப்போ வேர்ல்டு முழுக்க கம்ப்யூட்டரைஸ் ரொம்ப மாறிட்டு வருது. லாஸ்ட் 2 இயர்ஸாக ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவ்வளோவா யாரும் எடுக்கல. ஏன்னா நிறையா கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் ஸ்கோப் இருக்குன்ற நம்பிக்கையில் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸை எடுத்திருக்கேன் நான். இதனிடையே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக உணவு கவுண்டர்களில் கூடுதல் விலைக்கு உணவு பண்டங்கள் விற்பனை செய்யப்படுவதாக மாணவ மாணவிகளும் பெற்றோரும் தெரிவித்துள்ளனர். இதை அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் முறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் செயல்படும் உதவி மையத்தில் ஊழியர்கள் யாரும் இல்லாததால் கவுன்சிலிங் நடக்கும் பகுதி, கல்லூரி விவரங்கள் ஆகியவற்றை அறிய முடியவில்லை என்றும் மாணவ மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.